ஸ்ரீகுருப்போ நமः. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. எல்லாம் வல்ல என் குருநாதரையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, என் அன்பு நேயர்களே, குரு பெயர்ச்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:20 குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நவகிரகங்களில் 9 கிரகங்களிலே ரொம்ப தூய்மையானவர், நேர்மையானவர். இன்னும் சொல்லப்போனால் மனிதர்களெல்லாம் நாமெல்லாம் செய்யக்கூடிய அந்த தவறுகளை எல்லாம் தன்பால் எடுத்துக்கொண்டு நமக்கு நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தூய்மையான அறம் சார்ந்த ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நாம் அதை குரு பகவானைத்தான் கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம், நம் மீது கருணை காட்டக்கூடிய ஒரு கிரகம், நமக்கு எல்லாம் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு கிரகம் இருக்குன்னாக்கா, நல்ல கிரகமாக இருக்குன்னா அது குரு பகவானைத்தான் நம்ம சொல்ல முடியும். அப்பேற்பட்ட தூய்மையான குரு பகவான் மே மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார். இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும்? குரு அப்படின்னு சொல்லிட்டாலே பாப நிவர்த்தி, அவ்வளோதான். ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா குரு அப்படின்னாக்கா, நான் அடிக்கடி பதிவில் சொல்வதுண்டு, உங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு குரு கிடைக்கணும். நான் போகாத கோவில் இல்லை, ஏற்றாத தீபம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, ஆனாலும் என் கஷ்டம் போகலை அப்படின்னு நீங்கள் புலம்புவீர்களேயானால் இன்னும் நீங்கள் சரியான குருவை நீங்கள் தேர்ந்தெடுக்கலை, இல்லை அல்லது இன்னும் உங்களுக்கு காலமோ நேரமோ கிரகமோ இன்னும் உங்களுக்கு நல்ல குருவை நீங்கள் கிடைக்கலன்னு அர்த்தம், நீங்கள் தேர்ந்தெடுக்கலன்னு அர்த்தம். அப்போ ஒரு நல்ல குரு கிடைப்பாரே ஆனால் எப்பேற்பட்ட கஷ்டத்துலேருந்து மெல்ல 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 வெளியே வந்துடலாம், கஷ்டத்துலேருந்து வெளியில் வந்துடலாம். அப்போ இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைகின்ற காரணத்தினாலே மெயினாக தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், மெயினாக நம்ம அதை தான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி ஒரு தொழில் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது ஆரம்பித்து ஒரு லெவலுக்கு கொண்டு வந்து ஆரம்பிக்கும் போது ரொம்ப உற்சாகமாக, ரொம்ப சந்தோஷமாக, எதிர்பார்ப்போட இந்த தொழில் தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம், இந்த தொழில் தான் நம்மளை பேர் புகழ் வாங்கி கொடுக்க போகுது, இதை வச்சு தான் நம்ம பெரிய ஆளாக போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனையில் தொழில் ஆரம்பிச்சிடுறோம். அது சிறப்பாக நடப்பதும், மாறுபட்டு நடப்பதும், தலைகீழாக மாறுவதும், அல்லது திருசங்கு சொர்க்கம் மாதிரி அந்த தொழிலை நடத்த முடியுமா, விட்டுடுவோமா அப்படிங்கிற பயம் இருப்பதும், அநேக சட்ட சிக்கல்கள், மெயினாக ஃபண்டு டிமாண்ட், பண பற்றாக்குறை, ஆர்டர்லாம் இருக்குது, சாமி கையில் காசு இல்லை. சாதாரண ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரிதான், விவசாயம் பெரிய பெரிய தோட்டங்கள் வச்சு விவசாயம் பண்ணக்கூடிய அன்பு விவசாய பெருமக்கள், அல்லது விவசாயம் சார்ந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இல்லை பெரிய பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், தொழில் நிறுவனங்கள், சின்ன சின்ன கடைகள்லேருந்து, கம்பெனிகள்லேருந்து, ஃபேக்ட்ரிஸிலிருந்து சுய தொழில் செய்யக்கூடிய நீங்கள் எந்த தொழிலாக இருந்தாலும் சரிதான், உலகம் முழுவதும் தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த குரு பெயர்ச்சி நடக்குமேயானால், நீங்கள் 12 ராசியில் எந்த ராசியாக வேண்டுமானால் இருங்க, தொழில் நல்லபடியாக இருக்கணுமா சார், கண்டிப்பாக குரு ஏதேனும் ஒரு வகையில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அந்த குரு மட்டும் உங்களை சப்போர்ட் பண்ணாருன்னா நிச்சயமாக உங்கள் கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய எதிரியாக இருந்தாலும் சரி தான், எத்தனை கோடி ரூபாய் கஷ்டமாக இருந்தாலும் சரி தான், நிமிஷத்தில் சரியாகும். நிமிஷத்தில் சரியாகும் சார், உங்கள் வழி கிடைக்கும். அப்போ குருவை பாருங்கள். வேலை வாய்ப்பு, குருன்னு சொல்லிட்டாலே உத்தியோகம் புருஷ லட்சணம், வேலை வாய்ப்பு, ஆணுக்கு அடையாளம் வேலை தான், வருமானம் தான் ஆம்பளைக்கு அழகு. பெண்ணுக்கு அழகு சுமங்கலித்துவம், ஆணுக்கு அழகு வருமானம். அவன் வயசு கிடையாது, அவனுக்கு வருமானம் தான் அழகு. அப்போது யாராக இருந்தாலும் குருன்னு சொல்லிட்டாலே பதவி, பட்டம், அந்தஸ்து, கௌரவம், திருமணம், குடும்பம், குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, தொழில், வருமானம், நிதி, பண யோகம், இந்த 11 வகையான சுபத்துவமான யோகத்தையும் கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் தான். அப்போ இந்த குரு பெயர்ச்சி
உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்னு பார்த்துக்கோங்க. நம்ம டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன நடக்க போகுது, உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்பாக உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, இந்த குரு பெயர்ச்சிக்காக மிகப்பெரிய சிறப்பு பரிகார யாகம் நடைபெறுகிறது. இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்களும் பங்கு கொண்டு உங்கள் ராசிக்கான உங்கள் குடும்பத்துக்கான சங்கல்பம் செய்து கொண்டு பிரசாதம் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். தேவையெனில் கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். வாங்க உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, குரு பெயர்ச்சி 2025. சார், இந்த குரு பெயர்ச்சியால் அதிகமான நன்மை பெறக்கூடிய ராசி யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா 9ல் குரு பகவான். துலாம் ராசி என்பர்களே, யோகமான காலம், அற்புதமான கால நேரம். இந்த குரு பெயர்ச்சியால் அதிக நன்மை பெறக்கூடிய ஒரு ராசியாக, அதிக நன்மை பெறக்கூடிய ராசியாக துலாம் ராசி அமைகிறது. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் துலாம் ராசி என்பர்களே, நீண்ட நெடும் காலமாக அடுத்து பல ஏமாற்றங்களை மட்டுமே சந்தித்து வரக்கூடிய துலாம் ராசி என்பர்களே, நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கலாம், பல கோடி ரூபாய் சொத்து பத்துக்கள் இருக்கலாம், ஆனால் நிலையான வருமானமோ, நிலையான பதவியோ, நிலையான உத்தியோகமோ, நிலையான தொழிலோ இருக்காது. யோகம்லாம் இருக்கும், ஒரு ஸ்தான பலம் இருக்கும், ஒரு பின்பலம் இருக்கும், ஆனாலுமே கூட நிலையான ஒரு பேர் புகழ், ஒரு பதவி இருக்கான்னு கேட்டால் இருக்காது. அதை தேடி எப்பொழுதும் துலாம் ராசின்னு சொல்லிட்டா ஏதேனும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே. அதுவும் இந்த சுவாதி துலாம், விசாகம் துலாம், இவங்கெல்லாம் ரெண்டுபட்ட வாழ்க்கை. இப்படியும் ஒரு மனசில் வச்சுக்கணும், அப்படியும் ஒரு மனசில் வச்சுக்கணும். துலாம் ராசி என்பர்களுக்கு மட்டும் இரண்டுபட்ட வாழ்க்கை. அப்போ அப்படியெல்லாம் கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி நேயர்களே, நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நன்மையை செய்கிறது. இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அதிர்ஷ்டமான யோகமான குரு பெயர்ச்சியாக இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு அமைகிறது. கவலை வேண்டாம் துலாம் ராசி அன்பர்களே. எல்லாமே இருக்குது சாமி, அப்பா புண்ணியத்தில், சிவபெருமான் புண்ணியத்தில், வாராகி ஆசீர்வாதத்தில் எந்த குறையும் இல்லை சாமி. உட்காந்தே சாப்பிடலாம், ஆனாலுமே கூட ஏதோ ஒரு வேலைக்கு போகணும் சாமி, ஏதாவது ஒரு தொழில் செய்யணும் சாமி. வீட்டில் பார்த்துக்கிறாங்க, ஆனாலுமே கூட நாம் ஒரு ஆம்பளை ஏதாவது ஒரு வேலைக்கு போகணும் சாமி. வேலை இல்லையே, தொழில் இல்லையே, வருமானம் இல்லையே என்று கஷ்டப்படக்கூடிய துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கெல்லாம் நன்மை செய்வதற்காகவே 12 ஆண்டுகளுக்கு பிறகு துலாம் ராசிக்கு ஒரு அதிர்ஷ்டமான ஒரு கிரக பயிற்சி இருக்குன்னு சொன்னால் அதுதான் இந்த குரு பயிற்சி. எனதருமை துலாம் ராசி அன்பர்களே, இப்போ பார்த்துக்கோங்க. 12 வருஷ போராட்டம். நமக்கு தெரிஞ்சு ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர் ஒரு 12 வருஷமாக போராடுறார், எப்படியாவது நாம் ஒரு இடத்துக்கு வரணும்னு. ஆனாலும் முயற்சி செய்கிறாரே தவிர அவர் என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க, நிறைய பணங்காசு செலவு பண்ணுறாங்க, கடுமையாக உழைக்கிறாங்க, கண்முழிக்கிறாங்க, இரவு பகல் பாராமல் வேலை செய்கிறாங்க, ஆனாலுமே கூட வெற்றி கிடைக்கல துலாம் ராசி. அதே போலத்தான் சினிமா துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள், கலைத்துறையில் எவ்வளோ கஷ்டப்படக்கூடிய அன்பர்கள் நம்முடைய துலாம் ராசி அன்பர்கள். நல்லா பேர் வாங்கியிருப்பாங்க, பேர் புகழ் வாங்கினவங்களா இருப்பாங்க. சமீபத்தில் கூட நாம் ஒரு நடிகரை பார்த்தோம், சரியில்லாமல் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள், ஆனால் எல்லா வசதியும், அவங்க அப்பா பெரிய ஆள், உடல்நிலை ஆரோக்கியம் பாதிப்பு. அப்போது சினிமா துறையாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் துலாம் ராசின்னு சொல்லியாச்சுனாக்கா, அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவர்கள், கிட்டத்தட்ட ரொம்ப ஆரம்பத்துலேருந்து அவங்க அப்பா கஷ்டப்பட்டு கொஞ்சம் வளர்த்து ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து பையன்கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க, பசங்க வந்திருப்பாங்க, பொறுப்பாக இருப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பொறுப்பாக இருந்து தொழிலை கவனிப்பாங்க, ஆனால் முன்னேற்றம் இருக்காது, ஃபண்டு டிமாண்டு, ஃபண்டு ஃப்ளோ இருக்காது, பண சிக்கலில் போய் மாட்டிப்பாங்க, பணங்காசு ரொட்டேஷனுக்கு இருக்காது, ஏதாவது ஒரு இடத்துல போயிட்டு பணம் மாட்டிக்கும். இந்த இடம் ஒரு 16 கோடி ரூபாய் இடம் வாங்கலாம் சாமி, அது கொஞ்சம் நான் இந்த ரொட்டேஷன் கரெக்டாக இருக்கும், வியாபாரம் நல்லா இருக்கும், இந்த பணத்தை எடுத்து நான் கடனை அடைச்சிடலான்னு நம்பி வாங்கினேன். அந்த இடத்த வாங்கின நேரம்
வியாபாரம் படுத்துக்குச்சு. எந்த வியாபாரத்தை நம்பி நான் முதலீடு செய்தனோ அந்த வியாபாரம் இல்லை, அதனால் எனக்கு நான் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன், என்னால் கட்ட முடியலை, அந்த இடமும் விற்கலை, ஒரு டஃப்பான பீரியடு. அப்போ துலாம் ராசி என்பர்களை இதை போல நீங்கள் உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடிய துலாம் ராசி என்பர்களாக இருக்கலாம், சின்ன சின்ன வியாபாரம் செய்யக்கூடிய சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய அளவில் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு, ஷோரூம்ஸு, அல்லது பெட்ரோல் பங்காக இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸாக இருக்கலாம், இபி செக்டராக இருக்கலாம், ஐடி ஃபீல்டாக இருக்கலாம், ஸ்டார்ட் அப் பிஸ்னஸாக இருக்கலாம், ஐடி பிஸ்னஸாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ஹாஸ்பிட்டல்ஸ் துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரி, பேங்க் ஸ்டாஃபு, பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அப்போ தொழில் செய்வதாக இருந்தாலும், வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும், உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம், ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம், அல்லது அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், தனியார் துறையினா ஒரு சிஇஓ ரேங்கில் ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். அப்போ துலாம் ராசி என்று சொல்லிவிட்டால் கடந்த காலங்கள் எல்லாம் போராட்டங்களாக அமைந்து விட்டது. போராட்டமே வாழ்க்கையாக அமைஞ்சு போச்சு துலாம் ராசி அன்பர்களுக்கு. நிறைய ஏமாற்றங்கள், மொத்த காசையும் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்துட்டு நம்ம உட்காந்துருக்கேன், சாமி ஏமாந்துட்டேன், என் காசை பூரா அவன் ஏமாந்து எடுத்துகிட்டு போயிட்டான், என்னால் ஒன்றுமே கேட்க முடியல, ஆமாம் அவன் எல்லா அதிகாரத்தையும் கையில் வச்சுருக்கான், வாய் திறந்து வெளியில் என்னுடைய கஷ்டத்தை சொல்ல முடியல. இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய எனதொருமை துலாம் ராசி அன்பர்களே, 9 வரக்கூடிய குரு பகவான் நல்ல யோகமான காலம். அதுக்குத்தான் துலாம் ராசி அன்பர்களே நான் உங்களுக்கு சொன்ன 12 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி, ஒரு அதிசயம் நிகழ்கிறது துலாம் ராசிக்கு. பயன்படுத்தி கொள்ளுங்கள், தவற விடாதீர்கள் துலாம் ராசி என்பர்களே. உங்கள் ஜாதகத்தை கொண்டு, உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு என்ன மாதிரியான பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்யணும், என்ன மாதிரியான ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் என்பதை ஒரு நல்ல ஜோதிடரை அணுகி, உங்கள் நல்ல குருமார்களை நீங்கள் அணுகி சரியான வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் வெற்றி நிச்சயம். இந்த நேரத்தை தவற விடாதீர்கள் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ சிவாலயம் செல்வது, சிவபெருமானையோ தட்சிணாமூர்த்தியோ சேர்த்தாப்பில் ஒரு 16 சுத்துக்கள் சுற்றுவது, அல்லது நவகிரகத்துக்கு அபிஷேகம் கொடுக்கறது, குரு பகவானுக்கு ஒரு முல்லைப்பூ சாத்தி, தாமரைப்பூ சாத்தி, முல்லைப்பூவால் அர்ச்சனை செய்து 16 தீபங்கள் ஏற்றி 16 சுற்றி நமஸ்காரம் பண்ணுறது, இன்னும் சொல்லப்போனால் சரியான பரிகாரம் என்று சொல்லப்போனால் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், வேர்ல்டு வைடு எனதருமை துலாம் ராசி என்பவர்களே, இந்த குரு பயிற்சிக்காக மிகப்பெரிய பரிகார யாகம் நடைபெறுகிறது. முடிந்தால் வாய்ப்பு இருக்குமேயானால் நீங்கள் நேரில் வரணும்னு அவசியமில்லை. அதற்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை உங்கள் கம்பெனி பேர்லேயோ, இல்லை உங்கள் கடைங்க பேர்லேயோ, உங்கள் குடும்பத்தார் பேர்லேயோ, அல்லது உங்களுடைய பெயர்லேயோ, உங்கள் நிறுவனங்கள் பெயர்லேயோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு சொல்லி இந்த குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். பிரசாதங்கள் உங்கள் வீடு தேடி கொரியரில் அனுப்பி வைக்கப்படும். அப்போ வாய்ப்பு இருக்குமே ஆனால் இந்த குரு பயிற்சி யாகத்தில் கலந்து கொள்ளுங்கள், பதிவு செய்து கொள்ளுங்கள் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ 9 அமையக்கூடிய இந்த குரு துலாம் ராசிக்கு தொழில், வருமானம், வேலைவாய்ப்பு, நிதி, பண பற்றாக்குறைகள், வருமானம், கடன் சுமை, கடன் பிரச்சனைகள், உடல்நிலை ஆரோக்கியம், குடும்பம், மகிழ்ச்சி, இன்பம், காலத்தில் நடக்க வேண்டிய மங்கள விசேஷங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய சுபத்துவமான ஒரு குரு பயிற்சியாக துலாம் ராசிக்கு அமைகிறது. இந்த குரு பயிற்சியை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய ஜெய் வராகி.